ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ட்ரைனியுடைய ஃபைனல் பார்ட்டுங்க. இதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் எனக்கு வருத்தம்ப்பா, ரொம்ப வருத்தம். இந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபீல் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணி மற்ற சீரீஸ்லாம் கம்பேர் பண்றப்ப ஒரு பயாஸ் வெஞ்சன்ஸோட தான் பண்ணியிருந்தாலுமே நீங்க யோசிச்சு பாருங்களேன். இதுல இருக்க மாதிரி ஒரு பையன் ரியல் லைஃப்ல நம்மள விரும்பிட்டு நம்மள பாத்துக்கிறதா இருக்கட்டும், இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாம் கிடைக்குமா கொடுத்து வைக்கணும் மொமெண்ட். ஸோ நான் இது ரொம்ப ஃபீல் பண்ணி ஹாப்பனிங்கா பார்த்தேன்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே தெரியும், ஜேன் இருக்கான்ல, ஜேனு ரியானும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நான் டைரக்டர் ஆனாலும் சரி ஆகாட்டினாலும் சரி, இந்த இடத்துல இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, ஓமேல நான் வச்சிருக்க ஃபீலிங்ஸ் அப்படின்றது எப்பவுமே ஈவனா தான் இருக்கும்னு பேசிக்கிட்டு இருக்கான் ஜேனு. அந்த டைம் பைமன் வேகமா குறுக்க நான் வருவேன்ல அப்படின்ட்டுன்னு, ஜேன் என்ன பண்ணி வச்சிருக்க, இங்க பாரு, இது எக்ஸுவோடைய ப்ராஜெக்ட்னு காட்டுறாங்க. இது நம்ம இன்டர்ன் பண்ணதாச்சேன்னும் போது தான் அந்த ஷூட்டருடைய லவ் ஸ்டோரி இருக்கு இல்லையா, ஏற்கனவே ரியான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான்ல, அதை ப்ராஜெக்டா பண்ணி வச்சிருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா எக்ஸு இப்படி பண்ணுவான் அப்படின்ட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குதான் நீ அவன் கிட்ட போய் பேசாத, அவன் கூட அட்டாச் ஆகாதான்னு சொல்றது. பாரு, அவன் எவ்வளவு பெரிய வேலை பார்த்து வச்சிருக்கான்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஜேன் இந்த இடத்த விட்டே போயிடுறான். அப்ப ஜோமாம் கிராஸ் ஆயிட்டு உள்ள வருது. பெரிய பழ கூட இருக்குல்ல, அதை கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, பைமன் கிட்ட வெறுப்பேத்துற மாதிரி, நான் இங்க வந்துட்டே இந்தாங்க பழக்கூடிய வச்சுக்கோங்க, நீங்க ஏன் எக்ஸுவோட ஷூட்டுக்கெல்லாம் வரல. ஜேன் இதை போய் ரெஃப்யூஸ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு பொழைக்கவே தெரியல. எவ்வளோ கியூட்டான பையனா இருக்கா அந்த எக்ஸோ. அவனோட சேர்ந்து ஒர்க் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா, இவரையே அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாருன்னு அந்த மாதிரி நசன்ட்டே இருக்கு. இதெல்லாம் கேட்டு பைமன் எதுவுமே சொல்லாத மாதிரி கன்றாவியான ஒரு ரியாக்ஷன் வேற காட்டிக்கிட்டு இருக்காரு. இதுல அந்த ஜோமா சும்மா இல்லாம ரியான் இருக்கான்ல, இதெல்லாம் ஒரு இடம் அதெல்லாம் ஒரு ஏரியா அப்படின்ட்டு கரெக்டா ரியானை பார்த்து ஒரு திருப்பிட்டு போகுது. அது எதுக்கு பண்ணிச்சிருந்தான்னு தெரியல. ரியான்னா சோகமாவே இருந்துட்டு இருக்காங்க. எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. பைமனும் பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. சரி, இந்த சோகத்தை அப்படியே விடலான்ட்டு என்ன பண்றான்னா, ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போயிட்டு சாப்பிடுறதுக்கு உட்காந்தா எல்லாரும் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரியான் மட்டும்தான் சோகமா இருக்கான். அவன் தட்டுல இருக்க நூடுல்ஸ சாப்பிடவே இல்லை. அப்பன்னு இந்த பைத்தியம் இருக்கான்ல, வேகமா தட்டுக்குள்ள கைய விட போக பைய விரலையே நொட்டுன்னு அடிச்சு போடுவா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டுன்னு. இன்னொரு பக்கம் டே இருக்கான்னு சொல்றான், டேய் நூடுல்ஸ் சோகி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காதுடா, சாப்பிடு அப்படின்ட்டுன்னு. அப்போ பம்மியும் சொல்லுவா, ஆமா உண்மையிலேயே எங்க அப்பாவோட கடையில எல்லாம் நூடுல்ஸ் ரொம்பவுமே நல்லா இருக்கும். பட் ஆறி போச்சுன்னா அவர் காசு போனாலும் பரவாயில்லன்னு ஃப்ரெஷ்ஷா இன்னொரு நூடுல்ஸ் தான் பண்ணி தருவாரு அப்படிங்க. உங்க அப்பா நூடுல்ஸ் கடையில வச்சிருந்தாராப்பா, சொல்லவே இல்ல அப்படின்னு கேக்குறான்ப்பா. இது என்ன சொல்ற அளவுக்கு பெரிய விஷயமா? நல்லா யோசிச்சு பாரு. என் பேரு பமி, என் தங்கச்சியுடைய பேரு கியூமி, நாங்க நூடுல்ஸோட பேர்ல தான் பேரே வச்சிருக்கோம். இதுக்கு மேல எப்படி சொல்றது, நீ நம்பலாட்டினா போடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, அது என்ன பேரு பாமி கேவேன்ட்டு வாய பாரு, உங்க அப்பா என்னதான் பேர் வச்சாரோ நக்கல் அடிக்க. பாண்டவன் பேர் மாதிரிதான் வச்சிருக்காருன்னு போது, அது உண்மையிலேயே என் பேர் இல்ல அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் மட்டும் கொடுப்பான். பை கேட்டுருவா, உண்மையை சொல்லு, எனக்கு தெரிஞ்ச பாவம் நேம் இல்ல தானே, ரியல் நேம் என்னன்னு சொல்லுடா அப்படின்னு கேட்க, டேய் நீங்க கலாய்ப்பீங்கடா, அது கொஞ்சம் ஃபன்னியான நேம்டா, விட்டுருங்கடா அப்படின்ட்டே இருப்பானா. உடனே டே கேப்பான், மச்சி நட்புக்காக எனக்காக என்னென்னமோ பண்ணிருக்க, ஒரு நேம் ரெவீல் கூட பண்ண மாட்டியாடா, பிளீஸ்டா சொல்லு பங்கு 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 பிளீஸ்ப்பா அப்படின்னு கேட்பானா. சரி வேற வழி இல்ல, உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன், என்னோட பேரு பேக்கப் அப்படின்னு. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அது என்னடா பேக்கப் அப்படின்ட்டுன்னு. டேய் முன்னாடியே நான் சொன்னேன் இல்லடா, இத சீனா கிரியேட் பண்ணாதீங்க, என்ன கலாய்க்காதீங்க, நிப்பாட்டுங்கடா டேய் அப்படிலாம் சொல்ல. டேய் பேக்கப்ன்றது கியூட்டான பம்கின்னு மீனிங். எனக்கு பம்கின் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நான் சப்பியா இருப்பேன், நிறைய பம்கின் சாப்பிடுவேன். நான் பாக்குறதுக்கு பம்கின் மாதிரி இருக்கேன்னு எங்க வீட்டுல அந்த பேர் வச்சாங்கன்னு சொல்ல எல்லாரும் சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப லைட்டா ரியான் கண்ணத்துல குழி விழுகிற மாதிரி உங்களை பாக்குறான். டே எவ்வளவு பெரிய ஜோக் போயிட்டு இருக்கு, இதுக்காவது சிரியேண்டா அப்படின்ற மாதிரி ரியானை பார்த்து கேக்குறான். அப்புறமா சிரிக்க, அது பொறுக்காத ஒரு காசிப்பக்கா இருக்குமே, ஸ்டார்டிங்ல இருந்து ஜேனை கலாச்சிட்டு இருக்கோம்ல, அந்த அக்கா வந்து உட்காந்துட்டு ஆபீஸ் மொத்தம் ஜேனை பத்தி தான் காசு பேசிக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. உண்மையிலே வந்து நைனோட ப்ராஜெக்டுக்காக அப்படியே இங்க இருக்க இன்டர்னோட எல்லாத்தையுமே திருடி அவன் செல் பண்ணிட்டானா, அவன் திருப்பி நைன் கூட போக போறானா, இது எவ்வளவு பெரிய அநியாயம், அவன்லாம் எப்படிப்பட்ட ஆளு அப்படி இப்படின்னு அந்த அக்கா திட்டுது. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே புரிய வருது. ஏன்னா ரியானோட நிலைமையில யோசிச்சுட்டு இருக்கானுங்க, அவன் ஹர்ட் ஆவான்ட்டுன்னு. ரியான் அமைதியாவே இருந்துட்டு இருக்கான். ஜேனை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும், அவன் திருட்டு போய் அப்படி இப்படின்னு அந்தமா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு. கோவத்துல எந்திரிச்சவன் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே போயிருவான். அவன் அப்படியே ரொம்ப கவலையில இருக்கா, அது ஃப்ரெண்ட்ஸுக்குமே புரியுது. இன்னொரு பக்கம் ரெஸ்ட் ரூம் போனா ரெஸ்ட் ரூம்லயே அதே பேச்சுதான். இடையில ஆபீஸ் சுத்தி இருக்க எல்லா இடத்துலயுமே ரியானை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஜேனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இன்டர்னோட ஒர்க் எல்லாம் திருடுவானா, இவன்லாம் ஒரு ஆளா, இப்படி இருக்கானே அப்படி இருக்கானேன்னு ரொம்ப வர்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம
இதுல டாய்லெட்குள்ள உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ரியான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஃபீல் பண்ணிட்டு மெசேஜ் பண்றான். இங்க உங்களுக்காக நான் ஒருத்தர் இருக்கேன், மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். என் காதுல அது எதுவுமே போகல. உங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். தயவு செஞ்சு வாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான். இந்த கான்வர்சேஷன் எல்லாமே போயிட்டு இருக்கும்போது அவன் ரெஸ்ட் ரூம்குள்ள ஆல்ரெடி உள்ள உட்காந்துருக்கான். வெளியில இருக்க யாரும் இவன் இருக்கான்னு தெரியாம, இந்த ஜேன் இருக்கான் பாரு ஜேனு, அவன் சரியான வீணு, அவன் பண்ணதெல்லாம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டூவா தேவையே இல்லாத நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால என்னாச்சுன்னா ரொம்பவுமே ஹர்ட் ஆகுற மாதிரி ஆயிடுச்சுங்க. சொல்ல போனா அவன் வெளியில வந்துட்டு சும்மாலாம் இல்ல, அப்படிப்பட்டவர் கிடையாது ஜெயின். நீங்க தேவையில்லாம ஜெயினை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ஒருத்தரை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்களேன், ஏன் எப்ப பாரு ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வந்து கேக்குறானா. ஓ, நீ தானே இந்த ரியான், சொல்ல போனா உன்னோட ஒர்க்க தான் அவன் திருடி அவனோட எக்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கான். ஃபியூச்சர்ல நாளை பின்ன அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அவங்க சேர்றது பிரச்சனை இல்ல, உன் ஒர்க்கு போச்சு இல்ல, உன் திறமைக்கு மதிப்பு இல்ல. ஆல்ரெடி அவன் திறமைக்கு பெருசா மதிப்பு இல்லைன்னு அவனுக்கு ஒரு மனசுக்குள்ளேயே வலி இருந்துச்சு, அதை தான் காட்டிட்டு போனாங்கன்னு சொல்ல ரியானுக்கு அதெல்லாம் கேட்டோன்னே ரொம்ப வருத்தமா இருக்கு, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் என்ன பண்றது, கரெக்டா இன்டர்ன்ஷிப்போடைய அந்த சென்ட் ஆஃப் டேயே வந்துருச்சுங்க. பயங்கரமான லைட்டிங், டெக்கரேஷன், ஃபுல்லா ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சப்பியான புகழ்லாம் கோப்ராவை போட்டு உருட்டி விளாண்டுட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தருமே அரேஞ்ச்மெண்ட், சாப்பிடறதுக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கும்போது பாருக்கல அவ வரான். ஆக்சுவலா ரியானும் பையும் மட்டும் தான் தனியா உட்காந்துருக்காங்க. பா வந்தோடனே கேக்குறது, எங்கடா போனாங்க அந்த லவ்லி கப்பல்ஸ் அப்படின்னு கேட்க, நேக்குனும் தெரியலை அப்படின்னு இருக்கானுங்க. கடைசியில தான் தெரிய வருது, எடிட்டருக்கு வேற என்ன வேலை, எப்பயும் போல அவருடைய எடிட்டிங் ஒர்க்கை தான் பாத்துட்டு இருக்காரு. அவர் ஒர்க் பாக்குற நேரத்துல பமி புள்ள வர்றா. இங்க பாரு பேபி, நான் உனக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுன்ற மாதிரி வாயை திறக்க வர்றதுக்கு முன்னாடி, பேபி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குடாமா, நீ அப்புறமா வா பிளீஸ் அப்படின்ற மாதிரி பேச இவ பாத்துக்கிட்டே இருக்கா. டே, மறுபடியும் முதல்ல இருந்து முருங்கை மரம் வேதாளத்து மேல ஏறிட போதுடா, உசுர வாங்கி தொலையாதீங்கடான்னு எனக்கு அப்படியே பதஷ்டமா இருந்துச்சு. பரவாயில்ல, இவன் என்ன பண்றானா, அவளோட ஃபுட் இருக்குல்ல அப்படின்னு வாய்க்குள்ள கொண்டு போய் திணிக்கிறான். அவனு தின்னுட்டு சிஸ்டத்தை திடீர்னு ஆஃப் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்கு பேபி ஆஃப் பண்ண, ஏதாவது முடிச்சிட்டியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல ஒய்ஃப் அதுக்கப்புறம் தான் ஒர்க்குன்னு சொன்னான். பைய முடிச்சிட்டாங்க, இல்லைன்னா பிரேக்கப்படி மறுபடியும் முதல்ல இருந்து அழுகிறதுக்கு பார்க்க கூட இல்ல, ஏன்னா இன்டர்ன்ஷிப் இன்னையோட முடியுது அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. உங்க மைண்ட் வாய்ஸ் அப்படித்தானே இருக்கும். உன்னா சண்டை போட வேண்டியது, இல்லைன்னா வந்துட்டு பேபி ஹனி சனின்னு கொஞ்சம் வேண்டியது. அப்புறம் என்ன, ஒரே கப்பல் விளாக் தான். 2 பேரும் கைய கோத்துட்டு வந்துடுறாங்க. நைட் ஆயிடுது, பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான்ப்பா. காடை பிடிக்க வந்தியா, கடற்கறி கொண்டு வரியா, என்ன என்ன ஐட்டங்களோ இன்டர்ன்ஷிப் பார்ட்டியிலே தின்னு பார்த்தால் தெரிஞ்சு விடும் அப்படின்னு பாடிட்டு இருக்கும் போது, சும்மா இல்லாம இந்த பிள்ளை இருக்குல்ல பமி, அது வேற வம்பு வளர்த்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே இது நடக்கும் இல்லையா, ஆர் டீம்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பையன் உட்காந்துருக்கா. அன்னைக்கு நான் பார்த்தது, இந்த பைப்பிள்ளைக்கு ஒரு மங்குஸ்தான் பழத்தை கூட உரிக்க தெரியாது தெரியுமா, அப்படி வந்தா இப்ப 3 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரோ, அதெல்லாம் இப்போ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் நல்லாவே உரிப்பேன், 50 கிலோனாலும் உரிச்சிருவேன்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. பம்மி வரல, வரது மட்டும் இல்லாம, டேய் மைக்கு ஏன்டா வச்சு கத்து கத்துன்னு கதற விட்டுட்டு இருக்க, அந்த மைக்குக்கு காது இருந்தா கேட்காம போயிருண்டா, ஏன்டா சத்த எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இவன் அவ கையில இருக்க ட்ரிங்க் எடுத்து வெடுக்குன்னு புடிங்கி குடிச்சிட்டான். வேற வழியே இல்ல. இப்போ ஒரே ஒரு ட்ரிங்க் மட்டும் இருக்கும், அது ஜூடி மேம் கிட்ட அவ கொடுக்க போவா. என்னதான் கடுப்பானாலும் நட்பாச்சே, நமக்கு தான் தெரியுமே பம்மியோட கைவரிசை. வேகமா போயிட்டு ஆடுறா, செம்மையா கியூட் ஐடல் மாதிரி ஆடிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு சப்பியான புகழ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், உன் கேர்ள் ஃபிரெண்ட் உண்மையிலேயே கிரேசி தான், ஆனா ரொம்ப கியூட், எப்படி நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா தெரியல. சரக்கு மாப்பிள்ள டேஸ்ட் சிரிச்சிட்டு இருக்கானா, பையன் அதை விட அல்டிமேட். ஆர் டீமோட உட்காந்துட்டு அவங்க சொல்லிருவாங்க, இல்ல உன்னால தோலை உரிக்க முடியுமா அப்படின்னு சொன்னனால கத்தி எடுத்து எதையோ ஒரு பழத்தை கட் பண்ணிட்டு இருக்கா. ஏமா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போய் டான்ஸ் ஆடுனா, இதை முடிக்காம நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அவ உட்காந்துருக்கா. இதுல எல்லாருமே பயமனை பார்த்து வாங்க ஆடலாம் வாங்க ஆடலாம்னு கூப்பிட்டு அந்த மனுஷன் குருவணக்கெல்லாம் போட்டு ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு போறாரு. எல்லாரும் சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பம்மி, பேபி ஆடவா ஆடவான்னு கூப்பிட்டு அவன் இல்ல வேண்டாம் இல்ல வேண்டாம் அப்படின்ட்டே இருக்கா. என்னதான் இருந்தாலும் ஆள் சொல்லிட்டால போய் ஆடணும்னு ஆடிட்டு இருக்கும் போது சப்பியான புகழ்னு சொல்லிட்டு பயங்கரமா எடிட்டர் டீம்ல எல்லாரும் குதிச்சுட்டு கிடக்குறாங்க. பயமனும் அவர் பெர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு இருக்கு. பானா அப்படி அங்கிள் மாவோட சேர்ந்து ஹக் பண்ணிட்டு மட்டையாய் கிடக்கான் கீழே. இதுல அலப்பறைய கூட்டிட்டு இருக்காங்க பம்மியும் பையும் சேர்ந்துட்டு. மச்சான் ஒன்னுல சொல்லணும்னு வச்சுக்கோடி, நீலாம் வந்துட்டு எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, போதில சொல்றேன்னு நினைக்காத, அதை கீதையில கூட எழுதி வைப்பாங்க. ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டெல்லாம் லைஃப்ல கிடைக்கவே மாட்டாங்க. சத்தியமா சொல்றேன்டி, ஐ லவ் யூடி. நீ மட்டும் உஷார் பண்ணாம இருந்திருந்தா நான் ஒன்னும் உஷார் பண்ணிருப்பேன்டி. காதலுக்கு கண்ணு இல்ல, சன்னு இல்ல, மூணு இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா சொல்றேன், ஏன்டி இப்படி பண்ணிட்ட, எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டாடி அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர். நட்புன்னா என்னன்னு தெரியுமா, காதல்னா என்னன்னு தெரியுமா,
பமினானன் தெரியுமா, பைனானன் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி பைத்தியக்காரத்தனமா வளரிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க. குடிச்சிட்டா ஃபன்னி மொமெண்ட் இப்படிதான் மேபி இருக்கும் போல. இதுல பாடி முடிச்சிட்டான்ட்டே அவன் கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா வைமன் மைக்க புடுங்கிட்டு, ஜோ எல ஜோ எங்க இருக்க, எங்க ஜோ ஜோ ஜோன்னு கத்திக்கிட்டே இருக்க. ஜோ எப்பயும் போலதாங்க, என்ன தெரியுமா பண்ணுவாரு, அந்த ஹெட்செட் இருக்குல்ல அது எதையும் சுத்திக்கிட்டு இருக்காருங்க. நான் வரலன்னு கத்துறாரு. ஏன் எனக்கு தெரியாது, இப்ப நீ வர்ற மேல வர்ற, நம்ம ஜூனியர்ஸ் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்றேன் போது நீ பேசு அப்படின்னு சொன்னா கேட்கல. எல்லாரும் தூங்கிட்டு இருந்த பாலா எந்திரிச்சு என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தூங்கிட்டு இருந்தேயான்ற மாதிரி பதட்டப்படுற லெவலுக்கு பயமன் கத்திடுவாரு. ஜோ மைக்க வாங்கிட்டு பேசுறாருங்க. ஃபர்ஸ்ட் டே உங்களை பார்த்தப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, மொத்தம் 5 இன்டென்ஸ். உங்களை பத்தி பெருசா குட்டெல்லாம் தெரியாது அப்படின்னு பமி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜூடி மேம் கொஸ்டின் கேட்கும்போது அவன் மூஞ்சி எம்எம்எவான வச்சிருப்பா. அதே மாதிரிதான் டேலாம் வந்துட்டு ஃபுல்லா சபியான புகழ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு எடிட்டிங் பத்தி. அவன் மூஞ்சி பதட்டமா இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா வளவளவளான்னு போட்டு அங்கிள் மோவா அறுத்து எடுத்துட்டு இருப்பா. சரி, இந்த பக்கம் வந்து பார்த்தா பையெல்லாம் இருக்கால, அந்த சைனீஸ் மூவி தான் வந்துட்டு அவளோட இன்ஸ்பிரேஷன் போல. அது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுல இருக்க ஃபிளாஸ் எல்லாத்தையும் சொல்ல இவங்க எல்லாத்தையுமே ரியான் அப்படியே வெறிச்சு பாத்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த ஃபீல்டு உள்ள எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. அதனாலதான் உங்களை பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா எல்லாரும் உங்களால இருந்த பெஸ்ட்டை கொடுத்து எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கிட்டோம், எங்க கிட்ட இருந்து நீங்க குட்டியா கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே இனிமே நம்பலாம். வெளில உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி உருவாகும். எனக்கு எல்லாருமே முக்கியம் தான், எல்லாரும் ஒன்னாதான் பார்த்தோம்னு சொல்லிட்டு ஹெட்செட்டுக்கு பேன் பார்த்துட்டு இருந்த மனுஷன் இவ்வளவு ஹெவியா பேசுவாருன்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சந்தோஷமா கைத்தட்ட டேயோட மூஞ்சில வேற லெவல்ல போயிட்டு இருக்கு, தலை வேற மாதிரி பேசுனீங்கன்னு. இதுல திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா ஏதோ உடஞ்சு போன மோட்டர் மாதிரி பையும் பம்மியும் கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. இத கூப்பிட்டு சபியான புகழ் இருக்கார்ல, ஆல் தி பெஸ்ட், யூ ஆர் அமேசிங் அப்படின்னு வரா. இவனுக்கு மறுபடியும் அமேசிங் போதில் அழுதுகிட்டே இருக்காளுங்க. மறுபடியும் உடஞ்சு போன ஓர்ஸ் பைப் மாதிரி கண்ணுல பூத்துன்னு தண்ணி வைக்க ஆர்டிம்ல இருக்கவங்களும் உன்னால முடியும் ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. ரியான் கை தட்டிட்டு இருக்க. இந்த பொண்ணுங்களுடைய அலப்பறையை பார்த்து ஜூடி மேம்லாம் சிரிக்கிறாங்க. மீதி எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் இனிதாக சிறப்பாக முடிந்தது. நான் போயிட்டு அழுதுட்டு வரேன்டா மச்சி அப்படின்ட்டே இருக்கான். இங்க பாரு ரோடு எப்படி அங்கிட்டு இங்கிட்டு கோணமானலாம் போட்டுட்டு இருக்கான். எவனுக்கு தெரியல பங்கு தக்காளி மண்டைய துரி விட்டுறணும் ஓரா பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோ அது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கானா. நான் காத்துல மாமா பைக்ல ஓட்டினா ஆடுற மாதிரி இருக்கு, வீலிங் பண்ணி கட்டவ அப்படின்ட்டு போதையில உளறிக்கிட்டே இருக்கான். அப்ப கரெக்டா ஒரு கார் வருது. வேற யாரு காரும் இல்ல. காருக்குள்ள பாத்தீங்கன்னா ஜேன் இருக்காரு. இவங்களை பார்த்தோன்னே வண்டியில ஏத்தி போட்டுட்டு 2 பேருமே முன்னாடி உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. பாருக்கால அவன் போதில் எங்கிட்ட மல்லாந்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த ஸ்டாப் வருது. டே எந்திராப்பா பான்னு ரியான் கூப்பிடாது. எதுவுமே நடக்கல. அப்போ ஜேன் பேச ஆரம்பிக்கிறான். என் மேல நீ கோவமா இருப்ப போல அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க எனக்கு எங்க போனீங்க, என்ன ஆச்சு, ஜாப் குவிட் பண்ண போறீங்களா இல்ல என்ன ப்ராப்ளம், அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்களா, பதில் சொல்லுங்கன்னு கேட்க, உண்மையிலேயே வந்துட்டு அந்த எம்வி விஷயத்துல என் மேல தப்பே இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு ஜேன் சொல்றான். அப்பதான் நமக்கு புரிய வருது, போயிட்டு சகட்ட மேனிக்கு அந்த எட்ஸுவை திட்டுன்னு திட்டி வச்சிருக்கான். ஏன் இப்படி பண்ண, எனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா, உன்னை நம்பி நான் ஒரு லேப்டாப் கொடுத்தேன், உனக்கு பிச்சிங் ஒர்க்குக்கு ஒரு நாளுக்காக நான் போயிருந்தேன், அப்படி இருக்க பட்சத்துல நீ எப்படி என்னோட இன்டர்னோட ஐடியாவை திருடுவ அப்படின்னு கேட்க, இங்க பாரு இன்டர்னுக்கு வாழ்நாள்லாம் இந்த விஷயம் கிடைக்குமா, அவனோட ஆட் வந்து பெருசா வருது, நீ நல்லா யோசிச்சு பாரு, இது ஒரு விதமா அவனுக்கு பாக்கெட் மணியை கொடுத்து கரெக்ட் பண்ணிட வேண்டியதானே, மத்தபடி நீ எதுக்கு இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிற, அவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்களா, அவனோட ஐடியா அவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்குன்னு நினைச்சு அவன் சந்தோஷம் தானே படுவான் அப்படிலாம் பேச. இதெல்லாம் கேட்டோடனே உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாயிருது. ஜேன் சொல்றான், ஒன்னே ஒண்ணு நான் நினைச்சேன், பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா உன் கூட கொஞ்சமாவது அட்டாச்சா இருக்கலாம், ஃப்ரெண்டாவது இருக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இனிமே எந்த சூழ்நிலையிலயும் உன் பக்கமே வரமாட்டேன், சரியான சுயநலவாதி, நீ எடுக்கிற முடிவு, நீ பேசுற விஷயம், நீ பண்ற விஷயம் மத்தவங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ணுதுன்னு புரியாத அளவுக்கு தத்தியா இருக்க, நான் அந்த இடத்த விட்டு போறேன்னு கோச்சிட்டு போறான். இது எல்லாத்தையுமே ஃபுல்லா ஜேன் ரியான் கிட்ட சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்டது மட்டும் இல்லாம ஜோ சொல்லியிருப்பாரு, நீ ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துகிட்டே இருந்திருந்தானா அதுக்குள்ளேயேதான் மாட்டிக்குவ, லூப் மோடு போட்ட மாதிரி திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்து மறுபடியும் வந்து போய் வந்து அப்படிதான் இருக்கும். சோ தயவு செஞ்சு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இருக்கிறது ஓ லைஃப், உனக்கான விஷயங்களை நீ ஆசைப்படுற, ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற, அனுபவிக்கணும்னு நினைக்கிறனா கண்டிப்பா நீ ட்ரை பண்ணுன்னு சொல்ல. இதெல்லாம் கேட்ட உடனே ரியானுக்கு ஆத்தி என்ன ஆக போகுது, அப்ப நீங்க ஜாபை குவிட் பண்ண போறீங்களான்னு கேட்டா, அவன் வேகமா மாஸ்டர்ஸ்க்கு படிக்கிறதுக்கு, அதாவது ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு டிரெக்ஷன் படிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மை காட்டி, நான் நாளை மறுநாள் கண்டிப்பா ஃபாரின் படிக்க போறேன் அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே ரியான் எதுவும் நடக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணணும்னு ஏன் ஜெயின் எதிர்பார்க்கறான்னு தெரியல. இது அல்டிமேட்டா ஒரு விஷயம் சொல்லுவான், நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதுக்கு நீ கண்டிப்பா வந்து என் மேல கோவப்பட
மாட்டேன்னு நம்புறேன் அப்படிங்கிறான். ஏன் இருக்கான்ல, நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கனாலே எனக்கு பிடிக்கும்னு பேசிக்கிட்டு இருக்கான். பிடிச்சி லப்பக்குன்னு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு ஜெயன் கிஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு, உண்மையிலே எனக்கு போரிட்டு சமைக்க தெரியாது, நான் இப்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் பெஸ்ட் கிடையாது, பெர்ஃபெக்ட் கிடையாது, ஏதோ முயற்சி பண்ணுவேன், நான் வந்து டம்பும் கிடையாது லூசரும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச எதையாவது ஒண்ணு நான் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் நிறைய இந்த 3 மாசம் இன்டர்ன்ஷிப்ல இந்த உலகத்தையே கத்துக்க தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கேன், எனக்கான ஒரு கோல் என்னன்னு யோசிக்கவாவது ட்ரை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்களோட அந்த கடையில போயிட்டு தானே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்திருப்பான் ஜெயின்னு, அந்த போட்டோவை எடுத்து வச்சு சிஸ்டத்துல பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி 5 years லேட்டர்னு காட்டுறாங்க. ஜீன் மாதிரி பாத்தீங்கன்னா ரியானும் பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அவனுக்குன்னு ஒரு டீம் இருக்கு, ஒவ்வொருத்தர்கிட்டயும் ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கான். அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரீன்ல எல்லா விதமான ஒர்க்கும் ப்ரொஜெக்ட் ஆகுது, 1 by 1 நம்ம எல்லா விஷயத்தையும் அந்த 2 போர்டுக்குள்ள புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, அது எப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அதாவது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கிளை கதை இருக்கு, ஒரு விஷயத்த ஒரே சீனை நம்ம வேற வேற கண்ணோட்டத்துல பார்ப்போம், அதை வச்சுதான் நாம எப்படி டிஃப்ரெண்டா இருக்கோம் மத்தவங்ககிட்ட இருந்துன்றது கண்டுபிடிக்க முடியும், சோ அதை தான் நம்ம பண்ண போறோம் நம்ம ப்ராஜெக்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ப்ராடக்ட் ஷூட்டுமே அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அவனோட சீனியர் கொலீக் ஒரு அக்கா வந்து கேக்குறாங்க, ஹே ரியா, நீ ரொம்ப நாலேஜபிளா இருக்க, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா, என்னோட புல்லாண்டா இப்பதான் வந்துட்டு சின்ன பையனா இருக்கான், ஸ்கூல் போயிட்டு இருக்கான், உன்னோட லட்சியம் என்னன்னு கேட்டா எப்ப கேட்டாலுமே தெரியாது தெரியாது ஐ டோன்ட் நோட்டே இருக்கான், நீ என்ன நினைக்கிற, நீ வந்து அவனுக்கு மென்டார் பண்றியா அப்படின்னு கேட்க, ஏங்கா நீ வேற அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அவன் சொல்ற ஐ டோன்ட் நோக்கு என்னப்பா பதிலா இருக்கும் அப்படின்னும் போது அவனை ரஷ் பண்ணாதீங்க, அவனுக்கு தெரியும் ஃபியூச்சர்ல அவனுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும், அவனோட மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அது காலப்போக்குல எல்லாமே நடக்கும்க்கா, நீ எதையுமே போட்டு குழப்பிட்டு புள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணாத, கண்டிப்பா அவனுக்குன்னு வரும்போது எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல ரியானை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு ரியான் இருக்கான்ல, வேகமா போன் பண்ணி பைக்கிட்டதான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா, அடியே இந்த கிளைண்ட் இருக்காங்கல்ல, நான் என்னதான் பெருசாவும் நல்லா பண்ணாலுமே இன்னும் பிக்கா கூலரா பண்ணணும்ட்டே இருக்காங்கடி, என்ன பண்றதுன்னே தெரியலடி அப்படின்ட்டு இருக்க. இல்லை வர வர அப்கிரேட் ஆகிட்டே போற, நீ வர வர எல்லா கிளைண்ட்ஸையுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கடா மச்சான், இது சரியில்லடி, அப்புறம் எல்லாருமே தப்பானவங்கன்னா அப்புறம் யார்கிட்ட நம்ம போனி பண்றது அப்படின்லாம் பை கேட்டுட்டு இருக்காளா. கரெக்ட் தான், கொஞ்சம் அநாயங்கா இருக்குல்ல அப்படின்ட்டு இருக்கோம். ஏய் பாத்துக்கலாம் விடுப்பங்க, நமக்கு இல்லாத வேலைகளா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அசிஸ்டன்ட் வராங்க, பை பெரிய ஆளாயிட்டா போல. அந்த பொண்ணு என்ன சொல்றானா, கிளைண்ட்டுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க, இப்ப என்ன பண்ணட்டும் மேம்னு ரொம்ப பம்மிக்கிட்டு கேக்குறாளா. இங்க பாரு, ஆர்டிஎம் இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க, நாமளும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், எல்லா ஆக்டர்ஸும் இருக்காங்க, லைட்டிங்ல இருந்து எல்லா செட்டப்பும் இருக்குன்னும் போது அவங்கள வெயிட் பண்ண சொல்லு, ப்ராஜெக்ட் முடிச்சோடனே அனுப்பலானோடனே அந்த பொண்ணு கிளம்பி போயிருவா. இதை பார்த்துட்டு பைக்கு வெரி குட் பை அப்படின்னு அவளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் வருது. வேகமா வாக்கி டாக்கி எடுத்துட்டு ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது, ஆக்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இன்னொரு சைடு காட்டிட்டு இருக்காங்க டே. இதுல டேயும் மம்மியும் சேர்ந்து ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அவங்க லைஃப் பார்ட்னர் தானே, லவ்ல மட்டும் இல்லாம பிசினஸ்லயும் பார்ட்னரா இருப்பாங்க போல. அப்போ வந்து ப்ராஜெக்ட ஃபுல்லா ஒர்க்க காட்டிட்டு இருப்பான் டே. பக்கத்துல ஒரு பொண்ணு பம்மி கூட உட்காந்து இருக்கும். அந்த பொண்ணு சொல்றது என் பாஸ் வந்துருவாங்கன்னு. திரும்பி பார்த்தா அது ஜூடி மேம். பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஒரே சந்தோஷம் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வணக்கம் எல்லாம் வச்சுட்டு செல்ஃபி எடுத்து அனுப்ப. இந்த போட்டோ யாருக்கு போகுதுன்னா ரியான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்குள்ள போதா. மச்சான் இவங்க மட்டும் பாடுற, எனக்கு பொறாமையா இருக்குன்னு வேற மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். மச்சி நம்ம எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணிக்கணும் வந்துரு அப்படின்னு ரியானும் பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் பாரு அமைதே, நம்மளாம் பாருவேன் யாரையாவது பாக்கணும்னு நினைச்சா பார்க்க முடியுதா, அங்க இருந்து ஆபீஸ் நூடுல்ஸ்ல இருந்து அங்க இருக்க பீஃப் கறியில இருந்து எல்லாத்தையும் மிஸ் பண்றேன்னு வேற மெசேஜ் பண்ணி அனுப்பியிருக்கான். ஆமாண்டா பங்கு அப்படின்னு ரியான் வேற மெசேஜ் பண்ணிருக்கான். கான்வர்சேஷன் முடிச்ச கலிப்போட ஜாலியா மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரியான் சொல்லிட்டு இருக்காங்க, ஹாங்காங்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப வருஷம் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்ப ஒருத்தர் வராரு. இந்த ப்ராஜெக்டுடைய பெரிய டைரக்டர் யாரு தெரியுமான்னு காட்டுறாங்க. ஜேனுடைய என்ட்ரி. ஜேனரியானு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. மீட்டுக்கும் நல்லா முடியுது. முடிச்சுட்டு என்ன நடக்குதுன்னா அப்படியே எஸ்ஐஎல் ரியான் இந்த இடத்த விட்டு போயிடலான்னு நினைக்கிறான். அப்ப இடையில அவங்க பேசிக்கல போல. போலான்னு நினைக்கும் போதே இன்னொரு ஒரு அக்கா கூப்பிட்டு ரியான் நீங்க நில்லு, ஸ்லைட்ஸ் எல்லாம் நாளைக்கு போட்டு காட்டிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே வேற வழியே இல்ல, ஜேனும் ரியானும் பார்த்து நின்னுக்கிட்டே இருக்காங்க. நம்ம 2 பேரும் பேசலாமா அப்படின்னு ஜேன் கேப்பா. ரியான் மட்டும் மண்டையாட்டுவான். காப்பி கடையில அப்படியே ஜாலியா காப்பி ஆத்திட்டே உட்காந்துருக்காங்க. ஹார்ட் போட்ட காப்பி வருதுங்க, பாக்குறதுக்கே கியூட்டா இருக்கு. அப்ப ஜெயன் ஆரம்பிக்கிறான், சொல்லுங்க சார், சொல்லுங்க ஹெட், இனிமே உங்க பேச்சதான் நான் கேட்கணும் போல அப்படின்னோடனே, சார் நீங்க தான் சார் டைரக்டர் அப்படின்னு ரியான் சொல்றான். ஓ முந்திக்கு இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப மாறிட்டா, என்னது முன்னாடி டிஷர்ட் போட்டு ட்ரௌசர் மாதிரி உன போட்டிருப்பேன், பாக்ஸர் மாதிரி உன போட்டிருப்பியான், இப்ப வந்து ஓவர் கோட் எல்லாம் போட்டிருக்கேன், அம்புடுத்தே வித்தியாசம், வேற எதுவும் இல்ல. சரி ஓகே, முன்னாடி இருந்ததுக்கு ஏதாவது மாறிடுச்சான்னு திருப்பி ஜெயன் கேட்பானா. இங்க எதுவும் மாறல, அங்க ஏதாவது மாறிடுச்சான்னு கேக்குறாங்க. இல்லையே 5 வருஷத்துல ஆட்சியே மாறிட்டு இருக்கு, இவங்க இன்னும் காதலிச்சிட்டு இருக்காங்க, இதை நான் கேட்டு நான் நம்பணும், அதை நீங்க பாக்கணும், எப்படி இருக்கு பாருங்க. தென் தனியா போயிட்டு காஃபி கடையிலே ஒரு பிளேஸ்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. திடீர்னு ஹேக் பண்ணிட்டு ஜெயின் சொல்லுவான்,
இவ்வளோ நாள் நான் நிறைய பீப்புள காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டு உடனே பார்க்கணும், அவங்க கூட மிங்கிள் ஆயிடணும்னு நினைப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணேன். நீ இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டனோனே, ஏயா அப்புறம் ஏன் என்னை ரீச் அவுட் பண்ணல அப்படின்றியான்னு கேட்பானா. அதுக்கு இவன் திருப்பி சொல்லுவியான், இல்ல எனக்கு ஒரு பயம், ஒருவேளை நான் கம்பேக் கொடுக்கலன்னா, டைரக்டர் ஆகலன்னா, என் லைஃப்ல இப்படியே போயிட்டேனா, அதனாலதான் வரலன்னோனே, ஓகே உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் சார்னு ரியான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சாஞ்சுக்குவாங்களா. அப்ப கரெக்டா ஒரு பாட்டி வருவாங்க, அவங்க தண்ணி கேனு போட வந்தா ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து போஸ்ட் கொடுத்து பாத்துருக்கோம். தள்ளி விட்டுட்டு ஏன் என்னங்க பண்ணிக்கிட்டீங்க, காஃபி எல்லாம் இதெல்லாம் இல்லைங்க மீன் வளரிக்கிட்டு பாரு. ஆனா அதை பார்த்துட்டு எனக்கு பிளாக் காஃபி வேணும்னு அந்தம்மா குப்பையை பொறுக்கிட்டு போயிருவாங்க. இதுக்கு தான் இந்த டக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன, அவங்க போயிட்டாலே இவங்க சும்மா இல்லாம எதுக்கு இங்க நீங்க சம்மந்தம் இல்லாம பிளாக் காஃபி, நீ மட்டும் ஏன் இப்படி சம்மந்தம் இல்லாம பேசின, ரைட்டு விடுங்க அப்படின்னு பேசி முடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் கட்டே ஆஃபீஸ்ல மீட்டிங், ஜேன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சொல்லுவா, வாட்டர் ஃபால் சீன் எல்லாத்தையுமே கிரீன் ஸ்கிரீன்ல பண்ணிடணும். ஓகே ரியான் அப்படிங்க. ஆமா ஆமா நல்ல ஐடியா தான், குட் பிரசன்டேஷன் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி நாம இந்த வாட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பெஸ்டா பண்ணணும்னு மறுபடியும் ரியான் சொல்லிட்டு இருக்கும்போது, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும் அப்படின்னோடனே திருப்பி ஓகே ரியான் அப்படின்னு கேட்பானா ஜேனு. டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, எதுக்கு இவன் அப்படி பிஹேவ் பண்றானே தெரியல. இதுல டீனேஜர்ஸை கவர் பண்ணணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொன்னோன்னே டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சார் நீங்க ரொம்ப ரொமான்டிக் ஐடியாலாம் சொல்றீங்க, ஹேண்ட்ஸமா வேற இருக்கீங்க அப்படின்னோடனே, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, இல்லைங்க ஆகலைங்க அப்படின்னு வேணா. ஓ என்னால இது ஏத்துக்கவே முடியல, உங்களை மாதிரி ஒரு பையனா யாருமே லவ் பண்ணலையா, இது என்னால சொல்லவே முடியலையே, ஒத்துக்க முடியாத விஷயத்த நீங்க சொல்றீங்களே அப்படின்னு மத்தவங்க கேட்க, உங்க சோல்மேட் உங்களுக்காக வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா. இருக்கலாம், மேபி வெயிட் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம், பண்ணாம இருக்கலாம், பண்ணாம பண்ணி இருக்கலாம். இங்க இருக்க எல்லாரும் கான்வர்சேஷனும் பல பரலாங்க போக ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் இருக்குல்ல, அதுல ஜாலியா பையன் ரியானும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ ஜேன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தின்னுட்டு இருக்கும் போதே வரா. முன்னாடி மாதிரிலாம் இல்ல, ட்ரெஸ்ஸிங் பயங்கரமா மாறிட்டான் போல. வந்து உட்காந்தோடனே, மச்சான் ஜப்பான்ல உங்க 2 பேருக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், நல்லா சாப்பிடுங்கடானோடனே, என்னடா இது நீ ஆர்ட் டைரக்டரா மாறிட்ட, ஃபாரின் பிலிம்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, தாய்லாந்துக்கு எப்படா வந்தானோட ஃபிளைட்ல கரெக்டா வந்தான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பை குடிச்சிட்டு இருந்த ஜூஸை எப்பயும் எப்படி பண்ணுவான் அதே மாதிரி எடுத்து குடிக்க, உன்னெல்லாம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லன்ற மாதிரி பை பாத்துக்கிட்டே இருக்கா. அப்பட்டேயும் மம்மியும் வராங்க, கியூட்டா இருக்காங்க. என்னடா ஆச்சு, மூஞ்சி கொஞ்சம் காரமா இருக்கே 2 பேருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு பாக்கேட்டா, எப்பயும் போலதான் ஜெலஸ் அப்படின்னு பம்மி சொல்றா. ஏமா உனக்கு வேற வேலையே இல்லையா, ஒரு அழகான பையனா ஆகும்னா ஜெலஸ் ஆக்கிக்கிட்டே இருக்க, எப்ப பாரு அவனை பொறாமப்படுத்திக்கிட்டே இருக்க, இல்ல நீ பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்க, இதெல்லாம் நல்லதுக்கா, நல்ல குடும்பத்துக்கு ஆகுமா அப்படின்னு பாக்கத்த. நான் ஒண்ணும் இல்ல, உன் ஃப்ரெண்டு பைத்தியக்காரன் தான் மதியத்துல இருந்து பொறாமையில இருக்கானோனே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப போயிட்டு வரேன், எனக்கு உங்களுக்காக வாங்க வச்சிருந்த பொருளை கார்ல வச்சிருக்க சொல்லியிருக்கேன், நான் போறேன்னோடனே, நானா காரா அப்படின்னோடனே, நான் தான் அப்படின்ட்டு அமைதியா இருக்க. எங்கேயோ வெளியில போறான், பம்மி மட்டும் வந்து உட்கார்றா. அப்படியே வந்து பம்மி உட்காந்துட்டு இருக்கா. என்னடி ஆச்சு அப்படின்னு பை கேட்டா, இல்லடி ஜூடி மேம் கூட அப்பெல்லாம் பழகும் போது அவன் ஜெலஸ் ஆனான்ல, இப்பவும் டச்ல இருக்கேன், நாங்க பார்த்ததுல இருந்து அவன் ஒரு மாதிரி பொசசிவ் ஆகிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல, அடியே மறுபடியும் அந்த ஃபீலிங்ஸ் எதுவும் வந்துருச்சாங்க. அதெல்லாம் இல்லடி, இவன் கூட சும்மா ஃபைட் பண்ணண்டி, அது மட்டும் இல்லாம இவன் கூட ஃபைட் பண்றது நல்லா இருக்குன்னு போதே சாங் மாறுது. இந்த சாங் இருக்குல்ல, ஸ்கூல் டைம்ல என்ன ஃபிளர்ட் பண்றதுக்கு அவன் யூஸ் பண்ண சாங்டி அப்படின்ட்டு இருக்கா பம்மி. பேசாம நான் அவனுக்கு இதை வச்சு ப்ரொபோஸ் பண்ணிடுவாங்க. பை சொல்லுவா, நீ கேர்ள் டி, நீ ப்ரொபோஸ் பண்ணக்கூடாது, பையன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படின்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே திரும்பி பார்த்தா தலைவன் கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு அழகா பலூனா புடிச்சிட்டு வரான். அப்படியே ரியான் பார்த்து ஷாக் ஆக, பையெல்லாம் எக்ஸைட் ஆயிட்டா. அவ எக்ஸைட் ஆட்டா ஒரு மாதிரி பண்ணுவோம்ல அப்படின்ட்டு ரியான் கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அவளுக்கே இதெல்லாம் நடக்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்படி ஒரு ஃப்ரெண்டா நீங்களும் இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இப்படி அமைவாங்க. தலையில வந்துட்டு ஒரு வலை போடுவாங்களே, அதை வந்து மண்டையில மாட்டி விட்ட உடனே அவ அப்படியே எக்ஸைட் ஆகி நிக்க, வில் யூ மேரி மேரி ஹூ சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கெட்ல இருந்து ரிங் எல்லாம் எடுத்து ப்ரொபோஸ் பண்றாங்க. ரிங் போட்டு விட்டோடனே சந்தோஷம் தாங்க முடியல. ரியானும் பையும் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆயிடுறானுங்க. சீரியஸா நானுமே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷம் இப்படிதாங்க பிஹேவ் பண்ணுவேன், என்ன பாக்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அவங்க 2 பேரும் சந்தோஷத்துல ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் நடக்கலையே. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கும் போது பின்னுக்கு போயிட்டு பம்மி அவ இருக்கால பை ஹக் பண்ணிக்கிறா, மீதி இந்த சைடு டேய ஹக் பண்ணிட்டு இருக்க, பின்னாடி போயிட்டு அப்புறம் பைய வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். மச்சா நீ என்னடா உன்னை பொட்டலம் தயிர் சாதம் எல்லாம் கலாச்சிட்டோம், பரவாயில்லடா, எதையோ வந்து நீ மறந்துட்ட, கடைசியில கல்யாணத்துக்கு இவ்வளவு அழகான ப்ரொபோசலாம் மச்சி வேற மாதிரின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜேன் இருக்கான்ல, சும்மாலாம் கிடையாதுங்க, அவனோட பழைய ஆபீஸ் இருக்கு இல்லையா, அதாவது இன்டர்ன்ஷிப்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க ரியான் பை எல்லாரும் ஒர்க் பண்ண பிளேஸ் இருக்குல்ல, அங்க போற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட யாரை பாக்கணும்னு கேட்கும்போது ஜோ இருக்காரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு, அவன் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறான் அப்படின்ட்டுன்னு.
ஆக்சுவலா இப்போ என்ன நடக்கும்னா, ஜெயின் இருக்கான்ல ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட அந்த விசிட்டர் கார்டு இருக்குல்ல, அதை வாங்கி ஐடி கார்டு மாதிரி போட்டுக்கிறான். ஆஃபீஸை பார்க்குறான், அப்படியே இருக்கு மாறாம. அவனோட மெமரிஸ்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள நடந்துகிட்டே இருக்கானா. அப்போ கரெக்டா பயமனை பார்த்தோன்னே வேகமா ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு, டே உன்னை நான் மிஸ் பண்ணேன், எப்படா வந்த, எங்கடா இருக்க, என்ன பண்ற, ஒர்க்லாம் பிஸியா இருக்கான்னு கேள்விப்பட்டான் போது கமர்ஷியல்ஸ் நிறைய வருது ஜி, போயிட்டே இருக்க அப்படின்ட்டு இருக்க. ரைட்ரா, ஹாப்பியா இருந்தா சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் நடக்கும் தெரியுமா, இதுல சுத்தி முத்தி ஆஃபீஸ பாத்துக்கிட்டே இருக்கானா, அந்த சர்க்கிள் ஒண்ணு இருக்கும்ல, எனக்குமே அதுல சறுக்கி வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுல சறுக்கி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு செக்மேட் போட்ட காயின் இருக்கு ஒரு டேபிள்ல. அதை பார்த்துட்டு ஜோ அவரை பார்த்து மெமரிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் மைண்ட்குள்ள கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப ஜோ அவர் வருவாரான்னு தெரியல. அந்த மனுஷன் எப்ப பாரு ஹெட்செட்டுக்கு பேன் பார்த்துக்கிட்டே திரிவாரு. ஃபைனலா ஜோ பார்த்துட்டு ஒரே சந்தோஷம், என்னப்பா இங்க வந்திருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படிலாம் பேச. எனக்கும் சந்தோஷம் தான், இப்பெல்லாம் வர வர வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நான் என் உலகத்துல சந்தோஷமா இருக்கேன்னு ஜோ சொல்றாரு. கண்டிப்பா சார் அப்படின்னு ஒரு வழியா பேச்சுவார்த்தைகள்லாம் முடிய சந்தோஷமா அந்த இடத்த விட்டு அப்படியே வரான் ஜெயின்னு. வரது மட்டும் இல்லாம ரிசப்ஷன்ல போயிட்டு விசிட்டர் கார்டு இருக்கு இல்லையா, அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டு பக்கத்துல ஒரு இன்டர்ன் சோகமா இருக்க மாதிரி இருக்கு. இன்டர்னா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு அந்த பையன் சொல்லுவானா, இங்க பாரு, இங்க சுத்தி இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத, உன்னை வேற லெவலுக்கு கொண்டு போயிருவாங்க, நம்பு அப்படின்னு ஷோல்டர் தட்டி கொடுத்துட்டு கிளம்பி போறான். சரி, வந்த பணிகள் எல்லாம் சிறப்பா முடிஞ்சிருச்சு, நம்ம ஆளை போக்க போலான்னு ஜெயின்னு கிளம்பி போவாங்க. என்ன நடக்கும்னா, இவங்க கேங்கா நைட்டோட நைட்டா சரக்கு அடிச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் பானா வைப் பண்ணிட்டு இருக்கான், பையனை ஆடிக்கிட்டு இருக்கா. உப்பு மூட்டை ஏறிட்டு பம்மியும் டேயும் ஆடிக்கிட்டே வரானுங்க. அந்த டைம்ல இது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்காரு யான். ஜெயின் வந்து நின்னுட்டு இருக்கும் போது திடீர்னு கால் இடறி டேயும் பம்மியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ரியான் மேல விழுக, ரியான் வந்து ஜெயின் மேல விழுக, அவனை நசுக்கிடுவாங்க. ஜெயின் அப்படின்னு கத்திட்டு இருக்க, பம்மி எங்க அப்படின்னு கேப்பா. அடியே இடியட், நீ தாண்டி அவங்க மேல படுத்து கிடக்கும் போது எந்திரிடி அப்படின்னு பம்மி எழுப்பி விட்டுட்டு பார்த்தா, பாவங்க ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு முடிச்ச உடனே அந்த காமெடியில வர வெட்டு புலி மாதிரி சந்தானம் இருப்பார்ல, அது மாதிரி ஆயிடுறான் ஜெயின்னு. ஆனா சீரியஸ்லி என்னதான் அவன் மேல இவங்க எல்லாம் விழுந்திருந்தானோ, எந்திரிச்ச உடனே ரியான் தலையில இருக்க தூசி எல்லாம் தட்டி விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கான் ஜெயின். இதெல்லாம் பார்த்துட்டு பை எல்லாரும் ஹவு ரொமான்டிக், ஹவு கியூட், கல்லுக்குள் ஈரம் இருந்தால் எப்ப பாரு கரகரான்னு இருக்கும் போது இப்படியெல்லாம் காதல் பண்ணுவாருன்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு பை சொல்லிட்டு இருக்கும் போது டே என்ன நினைச்சான்னு தெரியல. ஏ ஜெயின், உனக்குலாம் எவ்வளவு தைரியம் இருந்துச்சு, ஒன்னால என் ஃப்ரெண்ட் எவ்வளவு அப்செட் ஆனா உனக்கு தெரியுமா, அவன் ஒன்ன எண்ணி எண்ணி உன் காதலை எண்ணி எண்ணி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான். 1000 ஹேண்ட்ஸமான பசங்க வந்தாலும் அவங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை. பாரு, மறுபடியும் நீ விட்டுட்டு போன அப்படின்னு மூஞ்சி உரசிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி மூஞ்சி உரசிட்டு சுத்துறா அப்படின்ற மாதிரி ஜெயின் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஆனா மறந்துடாத, என் ஃப்ரெண்ட் இனிமே விடக்கூடாது, புரிஞ்சா, சிச்சு நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, என் ஃப்ரெண்ட் நீ விட்டானா போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரி. ஜெயனுக்குன்னா ஒரு பதஷ்டமா, பைத்திய கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா நானு அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. இதுல என்ன ஆயிடுதுன்னா, இவன் இதெல்லாம் சொல்லிட்டு போயிடா, ஜெயின் சிரிச்சுக்கிட்டே என்னடா அது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பானா. பக்கத்துல ரியான் கைய பிடிச்சிட்டு, இங்க பாரு, இன்னைக்கு நான் உன் கூட தான் ஸ்டே பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்க எல்லாருமே ஜாலியா கூச்சு ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன நடந்தாலும் இடி விழுந்தாலுமே அப்படித்தான் இருப்பாங்களாட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டோடனே லைட்டா பச்சக்குன்னு ஒரு கிசக்கோ மொமெண்ட் நடக்குது. அடுத்து என்ன நடக்கும்னா, ஆஃப்டர் ஒர்க் மொமெண்ட் தானே, ரியானோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்ப பாதா மெசேஜ் பண்றான், என்னடா சுத்தி வளைச்சு பேச விரும்பல, குரூப்ல ஒருத்தனும் மெசேஜா பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கானா. மறுபடியும் பை சொல்லுவா, இல்லே நல்லா புரிஞ்சுக்கூடா, எங்களுக்கும் வேலை இருக்குடா, உன்னே மாதிரி நாங்களும் ஒர்க்ல தான்டா இருக்கோம் அப்படின்னு போது எனக்கு ஒரு சந்தேகம்டா, என்னோட இன்டர்ன் ரொம்ப பெரிய டேலண்டான ஆளு, ஆனா லோவர் கான்பிடென்டா இருக்காங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்கேப்பானா. ஒண்ணும் கிடையாது, உன் வாழ்க்கையில நீ கடந்து வந்த மிஸ்ட்ரி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொன்னாலே போதும், அவன் கான்பிடென்டா வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ற பை. இதோட முடிஞ்சிடல, மறுபடியும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட டைப் பண்ணடே, இன்னமும் நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தான் டைப் பண்றியான்னு கேட்டுட்டு இருக்கான். ஏன் இன்டர்னும் டேலண்டட் தான் அப்படின்னு மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. பேபி சொல்றது கரெக்டானு பம்மி சொல்லிட்டு இருக்கா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நிறைய இமோஜிஸ் எல்லாம் மாத்த ரியான் என்ன பண்றான்னா, குரூப்போட ஐக்கான மாத்திடுறான். மாத்தி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கான டே மறக்க முடியாது மச்சான், வேற லெவல்ல பங்கம் பண்ணியாச்சு, இது மாதிரி நம்ம அடிக்கடி மீட் பண்ணணும்டா பங்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதாவது வித்தவுட் ஃபிளர்ட், அதாவது ஃபிளர்ட் பண்ணாத ஒரு பையன் ஃப்ரெண்டு, எப்பவுமே சப்போர்ட் பண்ற ஒரு பையன் ஃப்ரெண்டு, தேவையில்லாத அட்வான்டேஜஸ் எடுத்துக்காத ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு, யூஸ் பண்ணிக்காத பொண்ணு ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நம்ம லைஃப்ல யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்கன்னா ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்ல உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா ஸ்கூல்லயா காலேஜ்லயா இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துலயான்றதையும் மறக்காம சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல எல்லாரும் அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஜெயின் கிட்ட இருந்து மெசேஜ். அதை பார்த்த உடனே இந்த குரூப் விட்டு அங்க போயிடுறான்.
ஏய் மறந்துட்டியா என்ன, உனக்காக நான் வெயிட் பண்ணல, நம்ம 2 பேரும் வீடு தேட போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு ஜெயின் கேட்டுட்டு இருக்க. ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியான்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஓகே, நம்ம 2 பேரும் சீக்கிரமா ஒன்னா தங்கணும் இல்லையான்னு போது, ஆமா ஆமா 2 பேரும் ஒன்னா தங்கணும். சோ கண்டிப்பா நம்ம 2 பேரும் தேடுவோம் வீடு, ஒன்னா இருக்க போறோம் இனிமே, டார்லிங் பேபிலாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதோட இந்த சீரீஸ் மொத்தமா முடியுது. நான் சீரியஸா இந்த சீரீஸை ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு ஏன்னு சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அண்ட் நம்மள நிறைய பேர் பிட்ரே பண்ணிருக்கலாம், நிறைய பேர் இன்சல்ட் பண்ணிருக்கலாம், நிறைய பேர் நம்ம ஸ்லாங்க கிண்டல் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி நபர்கள்லாம் இல்லாம நம்மளோட வெற்றிக்காக சப்போர்ட் பண்ற ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை நான் டெடிகேட் பண்றேன். உதாரணத்துக்கு டிராமா வித் ராய், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டயானா, என் சிஸ், இந்த மாதிரி நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் என் லைஃப்ல இருக்கிறதுக்கு காரணம் இந்த சீரீஸை பார்க்கும்போது எனக்கு அவங்கள ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. சோ நம்ம அடுத்த ஒரு சீரீஸ்ல சந்திக்கலாம்.